வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவபெருமானின் அருளால நிச்சய நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் சிவபக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த சிவபெருமான் நிறைவேற்றி தரப்போறாரு. திருவண்ணாமலையில பௌர்ணமி வழிபாடு அனைத்து மாதங்களும் சிறப்புங்க. ஆனா இந்த ஆண்டு ஆனி மாத பௌர்ணமி எப்போது அமைய போகுது, இந்த நாள்ல எந்த நேரத்துல கிரிவலம் சென்று வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பாவத்தை நிவர்த்தி செய்து தொழில் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டு முறையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்களும் பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஓம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையே போற்றி இன்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த அருணாச்சலேஸ்வரர் நிறைவேற்றி தருவார். உங்கள் பாவத்தை குறித்து வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை நிச்சயம் ஏற்படுத்தி தருவாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை தலம் பொறுத்தவரை அனைத்து நாட்களிலும் சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை எப்போது அதிகங்க. ஆனால் பௌர்ணமி நாட்களில் வழிபடக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அமையும். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாத பௌர்ணமி எப்போது அமைய போகுது, இந்த நாளை எப்படி விரதம் இருந்து வழிபடுவதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு ஆனி மாத பௌர்ணமி செல்ல பார்த்தீங்கன்னா மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:24 தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தேதி நிறைவேறியது. நீங்கள் கிரிவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை நீங்கள் கிரிவலம் சென்று வழிபடலாங்க. இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலை சுற்றியுள்ள மலையின் மொத்தம் சுற்றளவு 14 கிலோமீட்டர். இந்த சுற்றளவை தாங்க நம்ம திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாடு மேற்கொள்கிறோம். ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டிங்கன்னா நிச்சயம் இறைவனின் அருளால இரவுல சந்திர தரிசனம் செய்தா ரொம்ப அற்புதமான பலன்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து வழிபடுவது இந்த நாளில் ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமி என்று விரதம் இருந்து கண்ணபிரானை வழிபடுவதால காதல் கை கூடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பௌர்ணமி வழிபாடு பல காலமாக நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வராங்க. பௌர்ணமி தினத்துல சந்திரன் தன்னுடைய பிரகாச ஒளியை பரிபூர்ணமாக வழங்கக்கூடியது போல பௌர்ணமி விரத வழிபாடு நிச்சயம் பார்த்தீங்கன்னா முழு பலனை தருன்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்து வழிபாட்டாலும் அது நிச்சயம் நிறைவேறும்னு சொல்லப்படுதுங்க. அதன் காரணமாக தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தின் போது மக்கள் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி கிரிவலம் செல்லுதல், நீர்நிலைகளை சென்று நீராடுவது, வழிபடுவது, கூட்டஞ்சோறு கொண்டு மகிழ்வது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. இந்த தினத்தில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டாலே இறைவனின் அருளால இரவுல சந்திர தரிசனம் செய்தாலும் மிகப்பெரிய புண்ணிய பலன் உண்டுங்க. ஆனால் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒளியை உக்கிரகித்து ஒளிரக்கூடியது சந்திரன். இதனால் பூமியை சந்திரனும் சூரியனும் பூமியும் சுற்றி வருது. பூமி தன்னைத்தானே சுற்றுதலும் பூமி சூரியனை சுற்றுதலால் பௌர்ணமி அமாவாசை ஏற்படுது. சூரியனுடைய ஒளிக்கற்றை முழுமையாக பெறக்கூடிய நாள் தான் பௌர்ணமின்னு, சூரிய ஒளி சந்திரனை அடையாத நாள் அமாவாசைன்னு சொல்லுவோம். மேலும் தட்சனுக்கு 27 மகள்கள் இருந்தாங்க. அவங்க அனைவரையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தாரு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனைவியின் வீட்டில் தங்குவதை வழக்கமாக வச்சிருந்தாரு. ஆனால் ரோகிணியிடம் மட்டும் அதிக பாசத்தோடு நடந்து கொண்டாராம். மற்ற மனைவியர் புறக்கணித்தாங்க. இதனை அவங்களின் வருத்தத்தை தட்சனிடம் தெரிவிக்க தட்சன் சந்திரனிடம் எல்லா மனைவியிடமும் அன்பாக நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாராம். ஆனா அப்படி நடந்து கொள்ளாத ரோகிணியிடம் அதிக அன்பு காட்டினாரு. இதனால கோபமடைந்த தட்சன் சந்திரனின் ஒளி மங்கட்டுன்னு சாபம் அளித்தாரு. அதன் பின்னர் சிவபெருமானிடம் சந்திரன் சரணடைந்திருக்காரு. இருந்தாலும் சந்திரன் முழு ஒளியை பெற முடியாது. தேய்ந்தபடி வளரக்கூடியபடி ஆணையிட்டாரு. அதன் காரணமாக தான் சந்திரன் மாதத்தின் 15 நாள் தேய்ந்து அமாவாசையும் வளர்ந்து பௌர்ணமியும் ஏற்படுதுங்க. இந்த பௌர்ணமி தினத்துல அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. பூஜையும் அன்னதானமும் செய்வது ரொம்ப நல்லது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா
பகல் முழுவதும் உண்ணா விரதமிருந்து மாலையில கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவுல சந்திர தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்து கொண்டா ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த ஆனி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்துல வருவதால ஆனி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து வழிபட்டா நிச்சயம் வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான இறைவனை நினைச்சு மந்திரங்களும் புராண கதைகளும் படிப்பது ரொம்ப நல்லது. மேலும் இந்த ஆண்டு ஆனி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை நாள்ல இணைந்து வந்திருக்கு. திருவண்ணாமலை தளத்துல கிரிவல பாதைக்கு அடிக்கு 108 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில அஷ்டலிங்கங்கள்னு 8 விதமான லிங்கங்கள் உட்பட 98 கோவில்கள் ஜீவ சமாதிகள்னு தீர்த்தங்களும் இருக்கு. இவை அனைத்தையும் வழிபட்டு கிரிவலம் வருவது ரொம்ப நல்லதுங்க. திருவண்ணாமலையில சிவபெருமானே மலையின் வடிவமாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை இருப்பதால அண்ணாமலையை தரிசித்தபடி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டே கிரிவலம் வந்தாலே அண்ணாமலையாரின் அருளால அனைத்து விதமான நன்மைகளும் உண்டுங்க. திருவண்ணாமலையில மாதந்தோறும் பௌர்ணமி நாள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவாங்க. பௌர்ணமி என்று தெய்வீக மற்றும் மருத்துவ குணமிக்க அண்ணாமலை மீது பட்டு தெரிக்கக்கூடிய சந்திரனின் கதிர்கள் அந்த சமயத்துல கிரிவலம் வரும்போது நம் மீது படுவதால நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் சாபங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் கஷ்டங்கள்னு அனைத்தும் நீங்கன்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதற்கு உரிய நேரம் பார்த்தீங்கன்னா மலையை வழிவந்து வழிபடக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி காலை 4:23 தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஜூன் 30ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் கிரிவலம் சென்று வழிபட்டா இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களையும் உள்ளடக்கியிருக்கு இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை சென்று இருந்தாலும் பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றியே தெரிந்திருந்தாலும் அந்த கோவில் பற்றிய பல அற்புத தகவல்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதே இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை தல நடுநாட்டு தலங்களில் முதன்மையாக இருக்கு. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலங்க. நால்வராலும் பாடப்பட்ட தலனே எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி தரக்கூடிய தலம். இந்த தலத்துல தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானே அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்கு. மூர்த்தி தலம் தீர்த்தனு 3 வகை சிறப்புகளை கொண்ட தலங்க. இது பிரம்மனின் திருமாலின் ஆணவம் அளித்த தலமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம்னு சொல்லலாம். இங்கு கார்த்திகை தீபத்தின் மூலதலமாக இருக்கு. ஆதார தலங்களை இது மணிப்பூரக தலங்க. இந்த தல மலையுச்சில ஏற்றக்கூடிய மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலமாக இருக்கு. நகரினுடைய மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கு. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்கு. கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயமும் இதுதான். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் உள்ளே 6 பிரகாரங்கள் இருக்கு. 142 சன்னதிகளும் 22 பிள்ளையார்களும் 306 மண்டபங்களும் 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. இந்த ஆலயத்தில் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தன்னு 2 பெரிய குளங்களும் இருக்கு. கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சியளிப்பார். பஞ்சலிங்கங்களும் 4 முகம் கொண்ட பிரம்ம லிங்கமும் இங்கே இருக்குங்க. காலபைரவர் சன்னதி தனியாக இருக்கு. இங்கே முருகப்பெருமா இளைஞர் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்க பெறுவீங்க. மேலும் அருணகிரியோடு சவால் விட்டான் சம்பத்தாண்டான். அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார். இவர் தான் கம்பத்தினையார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத்தூரில் காட்சி தராரு. அது மட்டும் இல்லை, இங்கு காமதாகனம் நடக்கக்கூடிய ஒரே சிவாலயம் இது மட்டும்தான். மேலும் ஆடிப்புறத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமலையம்மன் சன்னதி முன்பு தீமிதி விழா நடத்துவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதோ இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க. அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமாக இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தராரு. இந்த காந்தமலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்குமா. கிருத யுகத்தில் இந்த மலை பார்த்தீங்கன்னா அக்னி
மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தாமிர மலையாகவும், இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த ஆனி மாத பௌர்ணமி என்று திருவண்ணாமலைக்கு சென்று வழிபட்டு இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகப்படியாக ஏற்படுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அருணாச்சலேஸ்வராயே போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பௌர்ணமி என்று சென்று வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.